ஜெய் விஷ்ணு பிரம்மா நந்தி நவநாத் முனியப்பன். அண்ணா கடவுளே, பிள்ளைகளுக்கு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பரிவட்டமாக கெட்டி பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் தர்மம் கடவுள் பவரால் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டார். முக்கால் சத்தியம் பிள்ளைகளுக்கு பவரால் கொடுத்துட்டார். அவருடைய பவர், கடவுளுடைய பவர். முக்கால் சத்தியம் பார்வதி அம்மாவுக்கு சாப்பாட்டு உணவு இனிமேல் முதல் உள்ள கணக்கு ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு அம்மானு கூப்பிட்றதில்ல, அதுகளுக்கு பசி அமர்த்தக்கூடியது பார்வதி அம்மா. முக்கால் சத்தியம் இந்த மானிட ஆடு மாடு கோழி பறவைகளை திங்கிறவன குடலும் அந்த ஈரக்குலையும் குத்தி வெளியே தெளியுங்க. அது நாங்கள் உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்கள் காதால் கேட்ட உடனே அந்த தப்பு செஞ்சவன குடலும் ஈரக்குலையும் வெளியே குத்தி வெளியே தள்ளணும். அப்போ என்ன கணக்கில் போய் விழுவான்? பஸ்ஸு, விமானம், ட்ரெயின், 4 வீலர், 2 வீலரில் இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் லேசாக குத்தி விட்டுருவிய அட்டா முடிக்க போயிடுவான். இதில் போடணுமா? ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம் நீதி இளைய பையனுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லோரும் கணக்கு போடுற கணக்கில் இளைய பையனுக்கு நீதி கொடுத்தா அப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் என்ன நடக்கும்? இப்போ தான் சிக்கல் உண்டாகும். ஏற்கனவே இளைய பையன் தாய் தாப்பனை தொட்டு அலங்காரம் பண்ண உலக நாடு கணக்கை விட 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 கோபத்தில் உட்கார்ந்தார். உலக நாடு கீழே இறக்குனார். இப்போ நீதிமன்றத்தில் பயங்கரமான சிக்கல், பயங்கரமான அடிதடி, அப்போ பயங்கரமான முட்டு மோதல் வரையில் அப்போ நீதிமான் புள்ள நீதி வாங்கி உட்கார்ந்துக்கிண்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கைலாசத்துலேருந்து கணக்கு நடத்தி கணக்கு போட்டு ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ நீதிமன்றத்தில் தப்பு செஞ்சவன் என்ன நடக்கும்? கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் ஆணும் பெண்ணும், கீழே வழக்கறிஞர்கள் கேட்டுக்கோ. மூளை எங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கடவுள் அவர் பவரால் எல்லாமே முடிச்சு விட்ருவார். அதை நம்ம கையில் இருக்கிற நீதி நியாயம் தர்மத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். அதுக்கு தான் நாகராஜனுக்கு நாக்கை கொடுத்துருக்காரு, நாக்கு உள்ள பவரை கொடுத்துருக்காரு. தப்புச்சிறவன் நாக்கு வெளியே வரும். இப்போ வரும். அரசியல்வாதிக்கு நாக்கை வெளியே தள்ளுவார், பலாயிரம் கோடி உள்ளவனை நாக்கை வெளியே தள்ளுவார். எல்லாம் என்னென்ன சம்மந்தப்பட்ட இந்த பேப்பர் வச்சு விளையாடுதானா அத்தனையும் தப்புச்சிற ஆணும் பெண்ணும் அந்த நாக்கை கருது வாங்குதா, நெல்லு கருது, அந்த மாதிரி நாக்கை தள்ளுறக்கூடிய பவரை நாகராஜன் கொடுத்துட்டாரு. அந்த பதவி அவன் தள்ளுவான், வெளியே தள்ளுவான். விஷவாயை விட அந்த விஷத்தை மேலே நாக்கை தின்னுட்டு ஓட்டுதான்ல ஆணும் பெண்ணும், அந்த நாக்கு தப்பு செஞ்ச நாக்கை வெளியே கொண்டு வரையில் உள்ளே கொண்டு போய் செயலரில் ஏற்றிடுவாங்க. அதிகமான நடக்கிற கணக்கு 2026 அது வரும். கணக்கு என்ன கணக்கில் வரப்போதோ அது விடியே தான் வரும். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. பிள்ளைகளுக்கு பதவி கொடுத்துட்டார். இப்போ ஒரு ஐயா கடவுள் அசுர வேடத்தில் உட்காந்துட்டார். தமிழ்நாட்டுக்காரப்பே புரிவான். ஐயையோ நம்ம குடும்பமே அலறி போவோம், குடும்பமே நாசமாக போயிடும், பூமியை அழிச்சு நல்லா தின்னோம். இப்போ அழிச்சதை திருப்பி நமக்கே அந்த வினை வருதுன்னு இப்போ தமிழ்நாட்டுக்காரப்பே கொட்டு ஊதி கொட்டு மேலே அடித்து திருப்பி ஏற்கனவே சக்கரை சேர்த்து கால் விரல் எல்லாம் வெட்டி அறுக்கத்தான் விடுதாரு. அப்போயும் அறிவில்லை. இந்த ஜாதியாக வச்சுருக்கிறவன் மதமாக வச்சுருக்கிறவன் காலு கையெல்லாம் விரலெல்லாம் அறுக்காங்க. அறுத்தும் கண்டாரோலியமாக காலை கையை தூக்கிட்டு அழிக்கிது கோடுதா பத்திரத்தை தூக்கிட்டு இந்த பத்திரம் கிடக்க கண்டாரோலிமான பிதிக்கி எடுத்து போடுவார். இப்போ அடி இன்னும் காலு இது எடுக்கூடாரா, குடலை அறுத்து வெளியே எடுக்கண்டா. அப்படாத்தாண்டா உங்களுக்கு அந்த நோய் விடணும்ன்றிருக்காரு. விட்ருவாரா தலை குடலை அறுத்து வெளியே எடுத்தாச்சுன்னா அப்புறம் அங்கே கொல்லுமா கண்டாரோலிமா. அது எவ்வளோ சேட்டை பண்ணுதான் கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.